வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா சாதாரணம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஹல்லேலூயா. அநேக காலகட்டங்களில் சபையை தோற்கடிக்க நிறைய காரியங்கள் தேசத்தில் எழும்பினது. ஆமென். அது இந்த நூற்றாண்டா இருந்தாலும் பல நூற்றாண்டுகளாகவே இருக்குது. ஆனா இன்னைக்கு சபை நிக்குது. காரணம் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை நமக்கு இரண்டு காரியங்களை பறைசாற்றுகிறது. பொதுவாகவே கல்லறையை பார்த்தா என்ன தோணும் சொல்லுங்க? ஒரு கல்லறையை பார்க்குறீங்க, கல்லறையில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? தோற்றம், மறைவு, இல்லை பெயர். அப்போ புரியுது, ஒரு மனுஷன் இந்த காலகட்டத்தில் வளர்ந்துருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு, அவர் இந்த நாளில் செத்து போயிட்டார். அப்போ கல்லறை எதை குறிக்குதுன்னா, ஒரு மனுஷன் மரிச்சு போயிட்டான், மரித்து போய்விட்டார் அப்படின்னு உணர்த்துது. இயேசுடைய கல்லறையும் அதை உணர்த்துகிறது. எப்படி உணர்த்துதுன்னா, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? மரித்து அடக்கமும் பண்ண. கல்லறைன்னா அப்படிதானே, அடக்கம் பண்ணப்படுறது தானே, அடக்கமும் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனா இயேசுடைய கல்லறை மாத்திரம் இன்னொரு காரியத்தை உணர்த்துது. ஏன்னா இயேசுடைய கல்லறை மட்டும் திறந்திருக்குது. அது சொல்லுது, மரித்த இயேசு இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. பூமியிலேயே ஒரு கல்லறை இரண்டு காரியத்தை உணர்த்துதுன்னா அது இயேசுடைய கல்லறை மாத்திரம்தான். அன்னைக்கு இதோட இயேசுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சு சீல் பண்ணி அடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, சபையை அடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. சபையை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சபையில ஜனங்கள் ஆராதிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இயேசுடைய கல்லறை அடைக்கணும்னு நினைச்சாங்க, அதோட முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க, சீல் வச்சாங்க, பாதுகாத்தாங்க. பைபிள் சொல்லுது, ஒரு தூதன் ஈஸியா அந்த கல்லை புரட்டி தள்ளி அதுக்கு மேல உட்கார்ந்தானா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் சத்துரு அடைக்க நினைக்கிறான் சபைய. ஆனா கிறிஸ்து உருவாக்குனதுனால சபை வளர்ந்து பெருகுகிறது. ஆதி திருச்சபை நாட்களிலும் சபை வளர்ந்து பெருகிறது போல இந்த காலத்திலும் சபை வளர்ந்து பெருகுகிறது. ஏனென்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட சபை இது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட சபை இது. நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல். நல்ல கையை தட்டி பாடுங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா. சத்தமாய் சத்தமாய் சபையே ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட
சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த சகம் இதுவே. சபைதனில் நீலை நாட்டினீர், புது மனிதனாய் என்னை மாற்றினீர், வாழ்க்கையை செழிப்பாக்கினீர், கிருபையால் உயர்த்தினீர், என்னை கிருபையால் உயர்த்தினீர். எல்லாரும் சொல்லுங்கள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, சொல்லுங்கள். மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹalleluya ஹalleluya, சபைதான் ஜெயிக்குமே சத்தமாய். ஹalleluya ஹalleluya, பாதாளம் தோற்குமே. ஹalleluya, சபையார் இணைந்து ஆராதிப்போம். சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya ஹalleluya, பாதாளம் தோற்குமே. ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் உறவிதுவே. ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின். எத்தனை பேர் சொல்ல முடியும் சேர்ந்தே? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதே. சத்தமாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, சத்தமா, மூளைக்கு தலைக்கல். இன்னும் சத்தத்தை உயர்த்தி. சபையின் தலைவர் இயேசுவே, ஆமென், மூளைக்கு தலைக்கல். இயேசுவே. ஹalleluya ஹalleluya, சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya ஹalleluya, பாதாளம் தோற்குமே. பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், எசபேலின் தந்திரங்கள் அழியச். பாடுங்கள். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், எசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே, சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான். நல்ல சந்தோஷமாய் சேர்ந்தே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதே. ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, பாடுங்கள். மூளைக்கு தலைக்கல். இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல். இயேசுவே. ஹalleluya ஹalleluya, சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya ஹalleluya, பாதாளம் தோற்குமே. ஹalleluya ஹalleluya, சபைதான். ஜெயிக்குமே. ஹalleluya ஹalleluya, பாதாளம். தோற்குமே. ஹalleluya, சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள். அல்லேலூயா. வெற்றியின் முழக்கமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். சபை என்பது ஒரு சாதாரணமான அமைப்பு அல்ல. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். இது கிறிஸ்துவுடைய சரீரம். சபை என்பது கிறிஸ்துவுடைய சரீரம். நாமெல்லாம் அவயவங்களாக இருக்கிறோம். ஆமென். சபை ஒன் மேன் ஷோவே கிடையாது. சபையில பாஸ்டர் பெரிய ஆளு கிடையாது.
சபையில கர்த்தர் பாஸ்டர் வாயா பயன்படுத்துறார் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்துவார். ஒரு சரீரத்துல வாய் மட்டும் இல்ல முக்கியம், கை இருக்கிறது, கால் இருக்கிறது, உறுப்புகள் நிறைய இருக்குது. இதுல ஒரு அங்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். சபையின் ஐக்கியத்தில் இணைந்திருந்து அதற்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. G4. ஆமென். F வச்சு. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாரும் சொல்லுங்கள். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எத்தனை பேர் உணர்றீங்க கர்த்தருடைய அன்பு எல்லாவற்றையும் விட பெரியது? அவருடைய இரக்கமும் அப்படிதான், அவருடைய கிருபை தயவு எல்லாமே பெரியது. அல்லேலூயா. கைத்தட்டி பாடலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்தி அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. ஆமென். சகோதரர்கள் எல்லாம் கைத்தட்டி பாடுங்க இணைந்து. ஆமென். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை எல்லாரும் சத்தமாய் பாடுங்கள். அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது.